சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 20 ஜூலை 2026. இன்றைக்கி மண்டே. ஸோ நாளைக்கு தான் வந்து நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:45 ஆக போகுது. நான் வந்து இப்போ ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுத்து வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். ஒரு 22 லாட்டு 24,200 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 22 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டர் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான், கிட்டத்தட்ட 1:15 13:14 டைம் இங்கே காட்டுது. ஸோ 1:15 வந்து இந்த பொசிஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 22 லாட் வந்து 24,200 புட் ஆப்ஷன் வந்து 1:15 இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ட்ரேடு தான். இதுக்கு வந்து இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டில் இருக்குல்ல 13:10 கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே லோவில் வச்சுருக்கேன். இது என்ன கான்செப்ட் ப்ரோக்ராம் நான் இன்றைக்கி இந்த அப்சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்றதை வந்து நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் வந்துருக்கிறத எடுத்து வச்சு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரேண்டமாக ஒரு வருஷத்தை சூஸ் பண்ணுறேன். 2025 நம்ம போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நான் இந்த அப்சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ரா1ல் அப்சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எக்ஸாம்பிள் சார்ட் வந்து 2025 இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே போயிட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் வச்சு 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அங்கேருந்து நல்லா அப்சைடே போயிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதனால் நம்ம இன்னும் வேறு ஏதாவது வருஷத்தில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். 2024 போகிறேன். இதில் வந்து ரா1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 1 இன்றைக்கி வந்துருக்கிறது. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் முதல்ல எடுப்போம். இதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே என்ட்ரி கிடச்சிருக்கு. லேட்டாகவே இங்கே 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். டே லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கும் பிளானு. என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று இது அப்படியே நம்மளுக்கு ஃபேவரபுளாக போச்சுன்னா, டார்கெட் போச்சுன்னா இங்கே இந்த ப்ரீவியஸ் டே ஹை 24,367 இந்த ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து இந்த டார்கெட்டை நான் புக் பண்ணிப்பேன். இல்லை டார்கெட்டும் போகலை, ஸ்டாப் லாஸும் போகலைன்னா 2:15 இந்த ட்ரேடு எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடுவேன். அப்படி இல்லைனா ஒரு வேளை ரிவர்சல் ட்ரேடு வந்துச்சுன்னா இன்னொரு ரிவர்சல் ரெக்கவரி ட்ரேடும் நான் எடுத்துப்பேன் சைமல்டேனியஸாக. ஸோ அது அப்படி எடுத்துட்டுனா நம்மளுக்கு மோஸ்ட்லி லாஸஸ் வராது. சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை பெரிய ப்ராஃபிட்டோ இல்லை பிரேக் ஈவனோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு வேளை ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்துப்பேன். இல்லை இது அப்படியே ஃபேவரபுளாக நம்மளுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ப்ரீவியஸ் டே ஹையில் போயிட்டு டார்கெட் புக் பண்ணலாம். இல்லாட்டி 2:45 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை முடிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் இப்போ வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. 50 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. அங்கேருந்து டே ஃபுல்லாக அப்படியே அப்சைட் மூமெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா R1 போய் டச் பண்ணிடுச்சு டார்கெட்டை. இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 மணிக்கு மேலே என்ட்ரி கொடுத்து அப்படியே போயிருக்கு. அப்சைட்லேயே தான் போயிருக்கு. ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு இயரை இப்போ சூஸ் பண்ணுவோம். 2021 நம்ம போயிடலாம். 21 போயிட்டு ரா1 போகிறேன். ரா1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 1 வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2 நாள் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இன்றைக்கி அந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சேமாக இருக்குது. ஸோ இது பாருங்கள் 21/9/2021 கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 1 மணிக்கு முன்னாடி 50 MA தாண்டி க்ளோஸ் வைக்குது. அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் தான் போயிட்டு முடியுது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு க்ளோஸ் வைக்குது. அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் தான் இருக்குது. டேட்டு 22/4/2021. இங்கே வந்து எந்த ஒரு பேட்டர்ன்ஸுமோ எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுமே புதுசாக நடக்கிறது கிடையாது. நடந்த விஷயங்கள் தான் திரும்ப பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸாக ட்ரேடிங் பிளானாக மாற்றி என்ட்ரி எக்ஸிட் பண்ணி தான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்க முடியுது. அதையும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆப்ஷன் செல்லிங்காக பண்ணுறதுனால என்னால் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சர்வை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரேட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ கிட்டத்தட்ட 1:45 தான் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 2:45 வரைக்கும் இன்னும் ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் போனாலும் ஓகே தான், இல்லை நம்மளுக்கு ஃபேவரபுளாகவே ஒரு 2:45 வரைக்கும் இருந்துட்டாலும் ஓகே தான், முடிச்சிடலாம். ஒருவேளை ரிவர்சல் திரும்பிச்சுன்னா இன்னொரு ரெக்கவரி ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதுதான் பிளான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரேடை முடிச்சுட்டு இந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்றது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:50 ஆகுது. ஸோ நான் 2:45 மேலே எந்த பொசிஷனும் நான் வச்சிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நான் 2:45 இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது தான் நான் ட்ரேடை தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ட்ரேட் முடியிற டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி 2:35 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது ஒரு 2:40க்கே இந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா, இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி 2:45 நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு திடீர்னு மேபி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகவரி ட்ரேடும் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இருக்கிறதே இன்னும் 5 நிமிஷம் தான். ஸோ இதில் எதுக்கு நம்ம இன்னொரு ரிகவரி ட்ரேட்லாம் எடுக்கிறதுன்ட்டு நான் அந்த 2:35 கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது 2:40க்குலாம் இந்த ட்ரேடை வந்து நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடே வந்து முடிஞ்சிருச்சு நான் எக்ஸிட் பண்ணும்போது. ஓகேங்களா, இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி, திரும்ப இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் வந்து இன்றைக்கி ட்ரேடே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து டிகே தான் ஆகிருக்கும், லாஸ் தான் காட்டியிருக்கும். நான் செல் பண்ணியிருந்ததால் நான் இந்த ட்ரேடை வந்து 1.25 ஸ்டார்ட் பண்ணேனா, இந்த ட்ரேடை முடிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 15,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இது வந்து செல்லிங் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. பையிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மைனஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு வந்து ஒன்று டார்கெட் பிளான் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும், டார்கெட்டும் போகலை. இல்லை ஸ்டாப் லாஸ் சைடு வர மாதிரினா கூட அதுக்கு முன்னாடி ஒரு ரிகவரி ட்ரேட் எடுத்திருப்பேன். பட் அதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால நான் என்னோடய டைமிங் ஆனதால் அந்த டைமுக்கு மேலே நான் ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். 2.25 மேலே மோஸ்ட்லி பொசிஷன்ஸ் வச்சிருக்க மாட்டேன். அதனால் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடச்சது வந்து வெறும் பியூர் டைம் டிகே தான். இந்த 15,000ன்றது வந்து டைம் டிகேல தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து செல்லிங்கில் தான் பாசிபிள் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு ஃபேவராக நம்ம ட்ரேடை எடுத்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு ஃபேவராக போகாமல் சைட்வேஸே ஆனாலும் அது வந்து செல்லிங்கில் தான் ப்ராஃபிட் தரும். இதே பையிங்காக இருந்தால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால தான் ஸ்ட்ரிக்டாக வந்து நான் செல்லிங்காக நான் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரேட் இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15,000 தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இன்றைக்கி வந்து 22 லாட்ஸ் நான் எடுத்தேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து நான் 50,000 வச்சுருக்கேன். ஸோ என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் 50,000 டிவைடட் பை இன்றைக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 35 பாயிண்ட்டு ஈக்குவல் டு 1428 குவான்டிட்டிஸ் வந்து நான் செல் அடிக்கலாம். இப்போ டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் 65ன்னு கொடுத்தேன்னா இங்கே 21.97 லாட்ஸ் வந்து நான் செல் பண்ணலான்னு வருது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து ரவுண்டாக 22 லாட் வந்து நான் இந்த ட்ரேடுக்கு வந்து நான் செல் பண்ணிக்கிட்டேன். செல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக நான் ஸ்டாப் லாஸ் போட்டுப்பேன். ஸோ இன்றைக்கான ட்ரேடிங் அப்டேட்டு, இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.